நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். சீரம் அப்ளை பண்ணலாமா, ஹேர் ஆயில் அப்ளை பண்ணலாமா அப்படின்ட்டு. சீரம் நல்லதா, ஹேர் ஆயில் நல்லதா அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சீரம்ன்றது கடந்த ஒரு 30லேருந்து ஒரு 40 இயர்ஸாக தான் இந்த சீரம் இருக்குது. ஆயில், அதாவது கேஸ்டர் ஆயில், அப்புறம் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. நம்மள நிறைய பேர் சீரம் தலைக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஹேர் ஆயில் தலைக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற அந்த இது தெரியாமல் தான் நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நிறைய டாக்டர்ஸ்கிட்டையும் போயிட்டு நம்ம கேட்போம், எனக்கு நான் எது யூஸ் பண்ணலாம், என்னோடய ஹேர் இப்படி இருக்குது, இல்லைன்னா ஒரு பியூட்டிஷியன்கிட்ட போயிட்டு நம்ம கேட்குறோம், நான் என்னோடய ஹேர் ரொம்ப டேமேஜாக இருக்குது, மேனேஜபிளே இல்லை, அன்மேனேஜபிளாக இருக்குது, அப்புறம் என்னோடய ஹேர் ரொம்ப பிரேக் ஆகியிருக்கு அப்படின்ட்டுலாம் நம்ம டாக்டர்ஸ்கிட்டையும் பியூட்டிஷியன்ட்டையும் போய் என்ன தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் கேட்போம். பட் சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அம்மா அப்பா எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எண்ணெய் தலையில் வை, எண்ணெய் நிறைய வை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற நிறைய ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும் சரி, ஹேர் எக்ஸ்பர்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே சீரம் அப்ளை பண்ணுங்க அப்படின்றாங்க. இந்த சீரம் அப்படின்ற இதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம செக் பண்ணியிருப்போமா அப்படின்றது தெரியலை எனக்கு. இப்போ எந்த எக்ஸ்பர்ட்டு ஆயில் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்க, சீரம் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அந்த சீரமில் போயிட்டு அதோட இன்க்ரீடியன்ட்ஸை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னா, நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் கேஸ்டர் ஆயில் இருக்கும், ஆல்மண்ட் ஆயில் இருக்கும், அப்புறம் நிறைய எசென்ஷியல் ஆயில்ஸும் அதில் இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு சீரம் அப்படின்றதே எது, பேசிக்கலி நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட் தென் ஆயில்ஸ் மிக்ஸ் பண்ணது தான் ஒரு சீரம். இந்த சீரம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறோம். தலைக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வண்டி ஓட்டுறோம், அப்புறம் வெளியில் நிறைய ஏர் நிறைய பொல்யூட்டடாக இருக்குது. அதனால் நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர்ஸ் சீரம் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீரம் அப்படின்றது என்னென்னா ஒரு சிலிக்கான் பேஸில் தான் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஒவ்வொரு ஹேரில் சுற்றி கியூட்டிக்கல் இருக்கும். அந்த கியூட்டிக்கலை போயிட்டு இது என்ன பண்ணுது, சீரம் என்ன பண்ணும், லாக் பண்ணிவிட்டு நம்மளோட ஹேர் ஃப்ரிஸி ஆகாமையும் அன்மேனேஜபிளாக இருக்கிற ஹேரையும், இப்போ கேர்லி ஹேர்லாம் மெயின்டைனே பண்ண முடியாது, அவங்கெல்லாம் கண்டிப்பாக சீரம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த சீரம் நம்ம அப்ளை பண்ணி தான் ஆகணும். பட் என்ன அப்படின்னா, இந்த சீரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாதீங்க, முடியில் அப்ளை பண்ணுங்க அப்படின்றாங்க. அதே இது ஹேர் ஆயில் நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன வயசுலேருந்து ஹேருக்கு மசாஜ் பண்ண சொல்லுவாங்க, டெய்லி அப்ளை பண்ணு அப்படிம்பாங்க, விளக்கெண்ணெயாக அப்ளை பண்ணு, அப்புறம் கரிசலாங்கண்ணி ஆயிலாக அப்ளை பண்ணுங்க, அப்புறம் செம்பருத்தி ஆயிலாக அப்ளை பண்ணுங்கம்பாங்க. ஒவ்வொரு ஹேர் ஆயிலையும் நிறைய, இப்போ ஹேர் ஆயில் அப்படின்னாலே அதில் நிறைய ஹர்ப்ஸோட இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ந்தது தான் ஹேர் ஆயில். இப்போ எங்கள் கம்பெனிலேருந்து வர்ற ரோஸ்மேரி ஆயில் இருக்குது எங்கள் கம்பெனியில், அப்புறம் கரிசலாங்கண்ணி ஆயில் இருக்குது, செம்பருத்தி ஆயில் இருக்குது. இதை தவிர ஒரு 10 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு காய்ச்சின ஹேர் ஆயிலும் எங்கள் கம்பெனிலேருந்து வருது. இப்போது சீரம் நல்லதா, ஹேர் ஆயில் நல்லதா அப்படின்ற ஒரு இது இருக்குது. இப்போ சீரம் அப்படின்றது என்னன்னா, ஹேரை டேமேஜ்லேருந்தும் நம்ம ஒரு கெமிக்கலி ட்ரீட் பண்ண ஒரு ஹேரையும் பாதுகாக்கிறது சீரம். பட் ஹேர் ஆயில் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஹேரு ஸ்கேல்ப்புக்குள்ளே போயிட்டு நம்ம ஹேர் ஆயில் என்ன பண்ணும், ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி, எனி ஆயில்ஸ் ஸ்கேல்பில் போய் பெனட்ரேட் ஆகிட்டு நம்மளோட ஹேரோட வளர்ச்சியை தூண்டுது. இதை தவிர சீரம் என்னெல்லாம் பண்ணுதோ அதையும் அப்படியே இந்த ஹேர் ஆயிலும் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு எது டபுள் பர்பஸ், டபுள் நம்மளோட பெனிஃபிட்டாக எது இருக்குன்னா, ரெண்டையுமே மேனேஜ் பண்ணுறது எது, ஹேர் ஆயில். ஸோ எது நல்லது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ
நம்ம என்ன பண்ணணும், சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹேர் ஆயில் தானே யூஸ் பண்ணுறோம். அதே ஹேர் ஆயிலை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது ஹேருக்கு.